ராமசாமி நாயுடு தமிழுக்கு தமிழ் முடியாது. தமிழ் மாட்டான். நீங்க திராவிடத்தில் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுக்கு தலைவர் சீமான் தான். நீங்க மாத்தலாம். தமிழ் இனத்தின் தலைவர் சீமான் தான். சீமான் தான் தலைவர். தமிழ்நாட்டுக்கு தலைவர் சீமான் மட்டும். பேத்தி என்ன அப்படிதானே பாப்பேன். பெரியாட்ட பேத்தியா? அந்த வேலையை சித்தப்பா சீமான். இந்த பயம் இருக்கணும். இந்த பயம் இருக்கணும். நீங்க சொன்னா ஒரு உங்கள்ட்ட சொல்றாரு, நீங்க தப்புன்னு சொல்லுங்க. இந்த லண்டன்ல இவ்வளவு தமிழ் புக் இருக்கிற ஒரு கடையை காட்டுங்க, தமிழ் வளர்த்தவங்களை காட்டுங்க, தமிழ் இலக்கியத்தை வளர்த்தவங்களை காட்டுங்கன்னு சொல்றாங்க. இல்ல சொல்றேன், சொல்லுங்க 1000 பேரை சொல்லுங்கன்னு சொல்றோம். தலைவரே நீங்க திட்டம் போட்டு எங்களை சுத்தறீங்க. திட்டம் போட்டு திட்டம் போட்டு நான் உங்களுக்கு சொல்ல, நீங்க இப்ப தலைவர் இவர்தான் கேளுங்க. அவர் யாரு தலைவரோட இருந்தால் ஜெட் பிரேக்ல வந்தால் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் பெரியார் மீது தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு வருகின்ற அவதூறுகளை பற்றி, அதை படித்தவர்கள், அதை கல்வியல் ஆய்வு ரீதியான ஈடுபாடு கொண்டவர்கள் இங்கு கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் பேச இருக்கிறார்கள். மிக ஆதாரத்துடன் இந்த விடயங்களை இங்கு அவர்கள் வைத்து சொல்ல இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த சந்திப்பில் மிக பிரதானமாக கொள்ளப்பட வேண்டிய விடயம் இந்த அரசியல் சர்ச்சைகள். அரசியல் சர்ச்சைகள் அல்ல. நாங்கள் கருத்தியல் ரீதியாக இந்த விடயங்களை எப்படி பார்க்கலாம், எப்படி இந்த விடயங்கள் இருக்கின்றது என்பதை பற்றி ஒரு விஞ்ஞானபூர்வமாக அறிவியல் ரீதியாக விரிவாக பேசுவதற்குத்தான் இங்கு கூடியிருக்கின்றோம். இதில் பெரியார் விமர்சிக்கப்பட முடியாதவர் என்பதை நாங்கள் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. பெரியார் விமர்சிக்கப்பட வேண்டியவர் தான். அவர் மட்டுமல்ல, எல்லா ஐகான்ஸ், எல்லா தலைவர்கள் என்று சொல்பவர்கள் எல்லோரும் விமர்சனத்திற்குரியவர்கள் தான். யாருமே 100% தங்களுடைய அரசியல் பயணத்திலேயோ தங்களுடைய பொது வாழ்க்கையிலோ மிகச் சரியாக நடப்பார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனால் அங்கு நடக்கின்ற விமர்சனங்கள், முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்கள் மிக ஆதாரபூர்வமாகவும் மிக தெளிவாகவும் இருக்க வேண்டும். நான் ஏலவே சொன்னது போல் பெரியார் ஒரு கருத்தியல், அவருடைய அடிப்படையான கருத்தியலுடைய விடயமே சமூக சமத்துவம், சமூக நீதி. அடுத்தது மிக முக்கியமான ஒரு விடயம் அறிவியல், மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான அவருடைய கருத்துக்கள், பெண்கள் தொடர்பான விடயங்களில் அவருடைய இந்த பரப்பு மிக விரிந்ததும் மிக ஆழமானதுமாகும். ஆனால் அண்மை காலமாக வைக்கப்படுகின்ற விடயங்கள், உதாரணமாக பெரியார் அப்படி சொன்னார், பெரியார் இப்படி சொன்னார் என்று வைக்கப்படுகின்ற கருத்துக்கள், ஒன்று மிக ஆழமான கற்றல் இல்லாமல் வெறுமினே தலைப்பை மட்டும் பார்த்து கொண்டு சொல்கின்ற விமர்சனங்களாக இருக்கிறது. 2வது திரிவுவாதமாக இருக்கின்றது. அப்படி எங்கேயும் இல்லை. உதாரணமாக விடுதலை பத்திரிகைகளில் இத்தனாம் ஆண்டு இத்தனாம் பக்கம் இன்ன கட்டுரை வந்திருக்கிறது என்று சொன்னவுடன்
விடுதலை பத்திரிகை போய் அந்த திகதி அந்த ஆண்டை எடுத்துட்டு வந்து எங்கே இப்படி ஒரு கட்டுரை இங்கே இல்லை என்று சொல்கின்ற போது அது அடுத்த இதழிலாக இருக்கலாம் என்று சொல்வது, அடுத்த இதழை எடுத்துட்டு வந்தால் இல்லை அது ஒட்டுமுழுதாக மொத்தமாக நீங்கள் விடுதலை இதழ்களை எடுத்துட்டு வாருங்கள் என்று சொல்வது, அதுபோல்தான் பல்வேறு விடயங்களை இங்கு கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்களும் தெரிந்து கொள்வதற்கும் நாங்களும் மேலதிகமாக இந்த விடயங்களை அறிந்து கொள்வதற்கும் மாகத்தான் இந்த சந்திப்பை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். மிக குறிப்பாக இன்று 5 பேர் பேச இருக்கின்றார்கள். எதிர்காலம் கல்வி குறித்து பெரியாரின் சிந்தனைகள் எப்படி அமைந்திருக்கின்றது என்று நண்பர் பிரபு அவர்கள் பேச இருக்கின்றார். இவர் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஒரு பதிப்பாளர், நீண்ட காலமாக இந்த பெரியாரிய இடதுசாரிய அரசியலில் தீவிரமாக பங்களித்து வருபவர். இரண்டாவது தோழர் வேலு அவர்கள் பேச இருக்கின்றார். தமிழகத்தின் புரட்சிகரமான அரசியல் இயக்கங்களில் பணியாற்றி சிறை சென்று மீண்டவர். வலதுசாரி எதிர்ப்பு அரசியலில் பெரியாரின் தேவை ஏன் என்று தோழர் வேலு அவர்கள் இங்கு பேச இருக்கின்றார். அடுத்து நித்யானந்தன் அவர்கள் கல்வியலாளர், ஆய்வாளர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருந்தவர். இங்கு பெரிய ஆய்வு முயற்சிகளிலும் நூல் வெளியீடுகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நித்யானந்தன் அவர்கள் இலங்கையில் பெரியார் என்ன மாதிரி வந்தார், என்ன மாதிரி அவருடைய தாக்கங்கள் இருந்தது, என்ன மாதிரி அவருடைய சிந்தனைகள் இருந்தது என்பதை பற்றி நித்யானந்தன் அவர்கள் பேச இருக்கின்றார். 4வது திராவிடமும் பெரியாரும் தமிழ் தேசியமும் என்ற தலைப்பில் நண்பர் ராகவன் அவர்கள் பேச இருக்கின்றார். ராகவன் நீண்டகால அரசியல் ஈடுபாட்டாளர், தமிழீழ விடுதலை புலிகளின் ஸ்தாபக உறுப்பினர்களில் ஒருவர் திரு ராகவன் அவர்கள் பேச இருக்கின்றார். 5வது நண்பர் எங்களுடைய ரமணன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் பெரியாரை பற்றி இங்கு சொல்ல இருக்கின்றார். இந்த 5 உரைகளும் முடிந்ததன் பின் நாங்கள் எல்லோரும் இதை பற்றி பேசலாம். இது முகநூல்களிலும் யூடியூப் சேனலிலும் இப்பொழுது நேரலையாகி கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு பேச்சாளர் 10 தொடக்கம் 15 நிமிடங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் பின்பு நாங்கள் ஆரோக்கியமாக இந்த விடயங்களை பற்றி கலந்துரையாடலாம். நாங்கள் இதற்கு பதில் சொல்ல ஒரு அங்கீகாரம் அளிக்கப்பட்டவர்கள் அல்ல. இங்கு என்னை விட இங்கு படித்தவர்கள், இந்த விடயங்களில் ஆழமான ஈடுபாடு கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமாக விளக்கம் அளிப்பார்கள். நாங்களும் எங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கொள்வோம். இங்கு யாரும் எல்லோரும் எல்லாம் தெரிந்தவர்கள் என்றோ எல்லாருக்கும் ஒப்பெடுக்க இங்கு வரவில்லை. விஷயங்களை பகிர்ந்து கொள்வதுதான் எங்களுடைய நோக்கம். முதலாவது எதிர்காலம் கல்வி குறித்து பெரியாரின் சிந்தனைகள். தோழர் இல்ல நான் அதுக்கு நீங்க தலைப்பு தமிழர் தலைவர் சொல்லி உங்களோட வீட்டுக்குள்ள நீங்க வச்சிருக்கோம். எங்க வீடு தான் இது பப்ளிக் புக் சென்டர். பப்ளிக் புக் சென்டர் கிடையாது. இது பப்ளிக் பிளேஸ். இது பப்ளிக் பிளேஸ் கிடையாது. பப்ளிக் பிளேஸ் கிடையாது. பப்ளிக் பிளேஸ் கிடையாது. பிரைவேட் ப்ராப்பர்ட்டில ஆக்கப்பூர்வமான உரையாடலுக்கு மட்டுமே அழைக்கப்பட்டிருக்கோம்.
அது எங்களோட பிரச்சனை. நீங்க உங்க அதுக்கு அது இது தமிழ் மொழியில இருக்கு ஐயா. அது இது இது எல்லாம் இருக்கு. எங்களுக்கும் தமிழ் தெரியும். தமிழுக்கு அத்தாரிட்டி நீங்க மட்டுமே கிடையாது. தமிழ் திராவிடர் கழகம் என்று சொல்லிக் கொண்டு தமிழை பற்றி காய்க்க சும்மா யாரோ சொன்ன வீடியோவை பார்த்துட்டு அதுதான் உண்மைன்னு நீங்க நம்புனீங்க. அதை விட ஒரு யாரு கத்துறான்னு பாருங்க. யார் வேணா எது வேணா பேசுவாங்க. அது உண்மையாயிடாது. எட்டி போங்க. இது இந்தியா இல்ல, திரும்பவும் சொல்லி விஷயங்கள் வருது. நீங்க வந்து மீட்டிங் இப்ப 5 பேர் உங்களோட குடும்ப மீட்டிங் மாதிரி செய்யறீங்கன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க பப்ளிக்ல அறிவிச்சிருக்கீங்க. சரி அண்ணா ஓகே அண்ணா இவ்வளவு பேர் வந்து வேலை வெட்டி இல்லாமல வந்திருக்காங்க. எத்தனை பேர் வெளிய நிக்கறாங்க? 5 பேர் நீங்க செய்யல. ஐயோ ஐயோ ஐயா இது வந்து இதுல Facebookல ஒரு சோஷியல் மீடியாக்குள்ள போறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணி நினைக்கிறேன். நாங்க இந்த வடமையான அடுத்தது நீங்க ஒரு 5 பேர் சந்திச்சு கலச்சு போட்டு ஊடகத்துல விட்டுருக்கோம். அது அப்ப நீங்க என்ன நீங்க வந்து ஒவ்வொரு விஷயம் டிவி சேனல் செய்யறாங்கல்ல 5 பேர் இருந்து உங்களோட கருத்துக்களை கலச்சிட்டு அத நீங்க வடிவ பக்கமா எடிட் பண்ணி போட்டு வெளியில விடுறது ஆரோக்கியம். நீங்க மீட்டிங் வந்து கூப்பிடுறீங்க மீட்டிங் எல்லாமே பத்தாது. வந்து அப்பன்னு சொன்னா கேட்க தான் வருவா எல்லாரும். பக்கத்துக்காரனுக்கு அப்பன்னு சொன்னா கேட்க தான் வருவா. நீங்க அப்படி சொல்ல கூடாது. 2020 அறிமுகப்படுத்திய தமிழர் தலைவர் சிங்கப்பூர், மலேசியா எல்லாரும் நீங்க சொல்றீங்க. நீங்க தமிழ்நாட்டுல பச்சை தமிழ்நாடு அழைச்சது போதும். அவங்கள மாதிரி இப்ப நீங்க தமிழ் பேர்ல ஒரு கட்சி இல்ல தமிழ்நாட்டில். நான் தமிழர் சொல்லி கொண்டு வந்த உடனே எல்லாரும் திராவிடர் கழகம் திராவிடர் ராஜேந்திரன் வச்சிருக்கிறது கூட திராவிடர்கள் ராமசாமி நாயுடு தமிழுக்கு தலைவர் முடியாது. சொல்ல மாட்டான். நீங்க திராவிடத்தில் சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. தமிழக தலைவர் பட்டம் கொடுத்தாங்க. புரிதல் தேவையில்லை. இதெல்லாம் புரிதல் தேவையில்லை. தமிழ்நாடு
நம்ம யாரு நம்ம அவரை தலைவன் இந்த நாட்டுல எல்லாரும் ஒண்ணுதான், தெலுங்கனும் ஒண்ணுதான், தமிழனும் ஒண்ணுதான், மலையாளி ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான். அது இங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. இது யூகே நீங்கள் புத்தகத்தில் படிக்க தீர்ப்பு சொல்லலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களோட குடும்பத்தை சரியா செயல்படுத்துறாங்க. உங்களுடைய அப்பா பக்கத்து ஒரே ஒரு விஷயம் ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் தமிழ்நாட்டுக்கு தலைவர் சீமான் தான். நீங்க மாத்தலாம். தமிழ் இனத்தின் தலைவர் சீமான் தான். சீமான் தான் தலைவர். தமிழ்நாட்டுக்கு தலைவர் சீமான் உலக தமிழருக்கு ஒரே ஒரு தலைவர் தான். ஆண்டுகள போராடின தேச தலைவர் ஒரு ஆள் தான். ஓகே, தமிழக தேவடியா மக்களை வேசி மக்களை அடிக்கிற பெரியார் இல்ல. பெரியார் தமிழர்களை பார்த்து தேவடியா மக்களை வேசி மக்களை அப்படின்னு சொல்ல ஒரு தான் திருக்குறளை மனமனு சொன்னாரா இல்லையா பெரியார்? திருக்குறளை மனமனு
சொல்லுங்க அண்ணா, நீங்க மட்டக்களப்பு தானே என்ன? ஏன் அண்ணா இப்படி செம்படுக்கிறீங்க உங்களுக்கு? ஏன் அண்ணா செம்படுக்கிறீங்க உங்களுக்கு? நீங்க ரெண்டு ஆக ஏன் செம்படுக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம் இந்த கூட்டத்துக்கு வந்து இந்த கூட்டத்துக்கு அவங்கள கோவப்படுத்தி சூடாக்கி பார்க்காதீங்க. நிறைய பண்ணிக்கிறாங்க அடிக்க வலிக்கிறோம் பிள்ளையான விஷயம் தமிழ்நாட்டு வந்தார் எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு வந்தார் எல்லாரும் இந்த நாட்டுல யார் யாருக்கோ யாருக்கோ தலைவராஜ் உங்களுக்கு நான் என்ன தலைவன் சொன்னேன்
பெரியார் தமிழை பார்த்து தேவடியா மக்களை வேசி மக்களை சொன்ன வீடியோ எங்கிட்ட இருக்கு. வீடியோ காட்ட வேண்டாமா? தமிழரை பார்த்து அவரை கொண்டு வந்து நாயகரை கொண்டு வந்து தமிழர் தலைவர் ஆக்குறீங்க. நாங்கள் அப்படித்தான் சொல்றோம். நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஆந்திராகாரி மலையாளிக்கு தலைவராக நான் போயில மலையாளிக்கு தலைவரை கொண்டு நீங்க என்ன யூடியூப்ல உண்மையான விஷயத்த சொல்லணும். பாக்குறாங்க தெரியணும். கட் பண்ணி போறீங்கன்னா தெரியல. தமிழரை தேவடியா மக்களை வேசி மக்கள் என்று சொன்ன ஒரு நேரம் எப்படி தமிழருக்கு தலைவராக்க முடியும்? என்னோட ஓடியோ இருக்கு, ஓடியோ இருக்கு. தமிழரை காட்டு மிராடி என்று சொன்ன ஒரு நேரம் எப்படி தமிழருக்கு தலைவராக்க முடியும்? திருக்குறளை மலமன்னு சொன்னார், எப்படி தமிழருக்கு தலைவராக்க முடியும்? 60 வருஷம் சமூக வலைதளங்கள் இல்லாத காலத்துல தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி ஆண்டாச்சு. அந்த சனம் பாவம். இனி நாங்கள் ஏமாற ரெடியா இல்ல, தயாரா இல்ல. உலக தமிழம் முடிச்சு கொண்டது. சரியோ? இனி நீங்கள் தலையில இறங்க முடியாது. எங்க போனாலும் இதுதான் நடக்கும். பெரியார் பிம்பம் சுக்கு நூறா உடைக்கப்படும் உலகம் பூரா. சரியா? பெரியார் பிம்பம் பொய் பிம்பம் சுக்கு நூறா உடைக்கப்படும் உலகம் முழுக்க. அந்த இது அழியும் மட்டும் சீமான் அப்படித்தான் இருப்பார். இப்பதான் சீமான் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு வராங்க. அவங்க பார்த்துக் கொள்வாங்க தமிழ்நாட்டில். அப்பவே வெளிநாட்டுல இருந்துகிட்டு சீமானை பத்தி தெரியாதவங்களா ஒண்ணும் இல்ல. சீமானை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க வைகோபாலசாமி என்று வளர்ந்து விட வைகோபாலசாமி என்ன சொன்னவர்? தமிழ் தேசியம் என்று வளர்ந்து ஆபத்தான விஷயம். ஓட்டுக்கு காசு வேண்ட கூட்டம் செத்து போக காசு வேண்டாத கூட்டம் கூட்டம் வைங்க. தலைவர் இல்ல தெலுங்கானா தலைவர் நாயக் வைங்க. தமிழக தலைவர் நடக்காது.
முட்டாளாகக்கூடாது தமிழரை. தமிழரை முட்டாளாகக்கூடாது. தமிழரை நீங்க முட்டாளாகக்கூடாது. உங்களோட வயசுக்கு நீங்க பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. நான் கேட்கிறேன், தமிழரை தேவடியா மக்களை பேசி மக்கள் ஆடியோ இருக்கு, வீடியோ இருக்கு. தமிழ காட்டு சொன்னவன் தமிழனுக்கு தலைவனா இருக்க முடியாது. நீங்க திராவிடனுக்கு தலைவர் சொல்லுங்க. தமிழனை அடக்கியான நான் என்ன சொல்றேன், நீங்க நீங்க இவ்வளவு நாளும் தெளிவடைகிறதுக்கு இப்ப நீங்க சொன்னீங்க அதே மாதிரிதான் எனக்கும் எங்க சின்ன வயசுல இருந்து அப்படிதான் சொல்லி வளர்க்கப்பட்டிருக்காங்க. இல்ல இல்ல வளர்க்கப்பட்டானே, நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். எங்க அப்பா இப்படி வளர்த்தது, நான் நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப நீங்க இது வரைக்கும் இல்ல உங்களுக்கு இது வரைக்கும் சொன்னதை நம்புறீங்க, இன்னைக்கு நம்ப மாட்டீங்க. நான் நாளைக்கு இல்ல நான் நாளைக்கு நீங்க எப்படி தெளிவா உங்களுக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு இல்ல, 50 வருஷம் ஆச்சு இல்ல. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆதார் கார்டு 50 செய்யாதீங்க. படிச்சா அண்ணா
சொல்ல இதை நாம் விவாதிக்கலாம். என்ன சொன்னா, தமிழின தலைவர்கள்ட்ட உடன்பாடு இல்லை. தமிழின தலைவர்கள்ட்ட உடன்பாடு இல்லை. ஏன்னா இந்திய அப்பன் எனக்கு அப்பன் தான். மறுமணத்தில் ஒரு அம்மா அப்பா செத்துட்டார், இன்னொரு கல்யாணம் முடிக்கிறார், அந்த புள்ள அப்பா கூப்பிடாதா? மாமாவை கூப்பிடாது. அப்பா இல்ல. 1008 பெரியார் மாற்றுமொழிக்காரனை கொண்டு வந்து அவர் தமிழ்நாட்டுக்காரர், தமிழனுக்காக உழைச்சவர். தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்காக ஒரு தனிப்பட்ட கருத்து இல்லை. ஆனா இங்க இல்லாத வேலை பார்த்துக்கணும். முழுக்க படிச்சதான் வேணும். ஐயா, முழுக்க நீங்க படிச்சீங்க. இவர் வந்து யூடியூப்ல போட்டு இல்ல அறிஞ்சு தான் கொடுக்குறாங்க. மடத்தனமா கொடுக்குறீங்க. மடத்தனமான விவாதங்களை முன்வைக்கிறீங்க. உங்களுக்கு நல்லா தெரியுங்க என்ன செய்றீங்க சரியோ நீங்க படிச்சா ஒரு சங்கலுங்க படிச்சா ரெண்டு விஷயங்கள் உடன்பாடு இந்த 4 பேர் உங்களோட சமூக வளர்ச்சிகளை படிச்சது நீங்க முன்வை இலங்கை தமிழர்களை வச்சு நண்டு முட்டாள வச்சு இவங்களுக்கு வாழ் பிடிச்சு பாவப்பட்ட தமிழக அழிக்காதீங்க. பல பில்லாலங்கடிகள் தமிழரே இல்ல, தமிழர் வேஷம் போடுற வேர்டு தான் அறியும். சரி அந்த அக்கா பாருங்க தமிழரே இல்ல. இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்றேன். தேவதாசி சொல்லி வருகிறது. ஆனா கட்டுரை எழுதினா புகழ்ந்துதான் அது மாதிரி தான் பெரியார் தமிழ புகழ்ந்து எழுதினால கூப்பிடுற எல்லாமே சமூக சீர்திருத்தவாதி. ஒரு சமூக சீர்திருத்தம் வீடியோ போறோட கணக்கு போடுங்க நீங்க இதே மாதிரி வந்து நாங்க பேசணும். பெரிய மண்டபம் நாங்க பேசணும்னா பெரிய மண்டபம் நாங்க பேசணும்னா நீங்க பேசணும். இந்த விஷயத்தை பேசணும். அதேதானே சொல்றேன். நான் இதே மாதிரி பேசணும். நீங்க யாரும் தலையிடாம கேட்க சும்மா இங்க வந்து இங்க நம்ம ஒரு கூட்டம் நடத்துற இடத்துல வந்து நாங்க அப்படிலாம் பேச மாட்டோம். என்னுடைய கருத்து சரியில்லை. हम लोग के अगेंस्ट कर रहा था। मेरा बात सुनो थोड़ा। मेरा बात सुनो। ये लोग बुलाया था। क्यों तमिल में बात कर रहे हैं? So why he is interrupting? Outside, you, outside, you. No, we belong to here. We are here. No, not him, not him. Voice again. He's a bully. I'll voice out.
ask me, around. You want him in or out? சாதிச்சிட்டீங்களோ கேடா இந்த பயம் இருக்கட்டும் இந்த பயம் இருக்கட்டும் You tell me. இந்த பயம் இருக்கட்டும் I'm telling you now, please move out. Out. நான் நிக்கிறேன் போ. Out. பயம் இருக்கட்டும் I'm gonna arrest you. Out or you're getting arrested. Simple as. Okay, what's going on here? I'm so confused. What's going on? Okay. And we wanted to have a discussion. Okay, so this is a debate. Debate between us. Study circle. They heard about that. This is study circle. And they want to join in on the debate. Intent They wanted to create trouble. Yeah, Okay. because we are talking about a leader from our Tamil Nadu, And threatening as well. threatening as well. When I stepped out to call police, One person speak at a time, please, because it's getting confusing. They are calling traitors, and using bad words and all these things. and I just want to tell, I want to step out to call police, but the guys didn't allow me to go out. Okay, so this is a political debate. I'm assuming. Social. Sorry, what country are you from? What religion? What's the Indian. debate about? No, okay. that's the problem. So, No ethnicity, no religion. Okay. It's about we are from kind of human. and these guys are your friends, I'm assuming? We don't know them at all. You don't know them. So they want to come join What in. happened was, No, they don't want to join them. there was just wait. What happened was there was a So Facebook. you come talk to me outside. Yeah, thank you. Have a good day. நீங்க போங்க நீங்க போங்க எனக்கு மரியாதை எல்லாம் கழிச்சு கை வச்சு அடிக்கிற மாதிரி நான் நீங்க போங்க நீங்க போங்க So this is